வணக்கம். இது த கோல் புத்தகத்தின் 5வது அத்தியாயம். அத்தியாயத்தின் முடிவில் ஜோனா ரோபோ வந்த பிறகு எத்தனை பேர் உங்கள் கம்பெனியில் வேலையிலேருந்து குறைச்சிங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அலெக்ஸ், என்னது எம்ப்ளாயீஸை வேலையிலேருந்து தூக்குறதா? என்ன காமெடி பண்ணுறீங்களா? எல்லா கம்பெனியில் மாதிரியும் எங்கள் கம்பெனியில் யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு தூக்கிட்டோம்னா உள்ளிருப்பு போராட்டம், வெளியிருப்பு போராட்டம், டூல் டவுன் சொல்லி எக்கச்சக்க பிரச்சனை ஆகிடும். அதனால் எங்கள் யூனிட்லேருந்து ஒரு 20-25 பேரை வேறு யூனிட்டுக்கு மாற்றிருக்கோம். அவ்வளோதான் எங்களால் செய்ய முடியும். அதை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஒரு கம்பெனியில் யூனியன் எவ்வளோ பவர்ஃபுல், எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் அப்பா, சித்தப்பா, மாமா இப்படி யாராவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாங்க அவங்கள கேட்டு பாருங்கள். எவ்வளோ ஸ்ட்ராங் யூனியன் அப்படிங்கிறது தெரியும். ஒரு எம்ப்ளாயை ஒரு வேலையை விட்டு தூக்குறதுங்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மேனேஜரை வேலையை விட்டு தூக்குறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். யாரையும் வேலையை விட்டு தூக்கல அப்படின்னு அலெக்ஸ் ரெகோ சொன்னதும் அதுக்கு ஜோனா, என்னப்பா நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் போட்டு ரோபோ வாங்கியிருக்கீங்க. அந்த ரோபோ 10 ஆள் வேலையை 10 ஆள் செய்யுன்றீங்க. அப்போ அந்த 10 ஆளை லே ஆஃப் பண்ணியிருக்கணும்ல. அது மூலமாக எம்ப்ளாயீஸ் கொடுக்க வேண்டிய சேலரி கம்மியாக இருக்கணும்ல. ஆனால் அதை கேட்டால் செய்யலன்றீங்க. அப்போது இந்த ரோபோ வந்தனால தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் எந்த மாற்றமும் இல்லை, அதே செலவு தான், அப்படி தானே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அலெக்ஸ் ரெகோவால் எந்த பதிலும் சொல்ல முடியல. தொடர்ந்து பேசின ஜோனா, சரிப்பா இதெல்லாம் விடு, மூணாவது ஒரு விஷயம் கேட்குறேன். உங்கள் கம்பெனியில் இன்வென்ட்ரி எப்படி போயிட்டுருக்கு? ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்டார். இங்கே இன்வென்ட்ரினா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். இன்வென்ட்ரினா ரொம்ப சிம்பிள். நாளைக்கு தேவையான பொருளை இன்றைக்கே வாங்கி வச்சு அப்பப்போ பயன்படுத்துறதுக்கு பேர் தான் இன்வென்ட்ரி. நம்ம வீட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. அன்னன்னைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் அப்பப்போ போய் வாங்கிட்டு வர மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட அளவு முன்னாடியே வாங்கி வச்சுப்போம். தேவையான அளவு எடுத்து பயன்படுத்திப்போம். உதாரணத்துக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு 10 கிலோவோ 20 கிலோவோ முன்னாடியே வாங்கி வச்சுருப்போம். ஒவ்வொருத்தரோட வசதிக்கு தகுந்த மாதிரி அது 75 கிலோ, 100 கிலோ, 200 கிலோன்னு கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் பருப்பும் ஒரு 3 கிலோ 4 கிலோ ஸ்டாக் வச்சுருப்போம். எண்ணெயும் அதே போல் தான் ஒரு 2 லிட்டர் 5 லிட்டர் அது போல் ஸ்டாக் எப்போவுமே வச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதை தேவையான போது பயன்படுத்திக்கும். இதுக்கு பேர் தான் இன்வென்ட்ரி. இதே போல் தான் கம்பெனிலையும் ஒரு அசம்பிளியோ ஒரு காம்போனண்ட்டாக பண்ணுன்னா அதையெல்லாம் முன்னாடியே வாங்கி ஸ்டாக் பண்ணி அப்பப்போ வேணுங்கிறப்ப எடுத்து பயன்படுத்திப்பாங்க. அதுக்கு பேர் தான் இன்வென்ட்ரி. அதை தான் இங்கே ஜோனாவும் கேட்குறாரு. இப்போ நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற இன்வென்ட்ரி கோடவுனில் அளவு கம்மியாக இருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா அப்படின்னு கேட்டார் ஜோனா. இந்த கேள்வியை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அலெக்ஸ், இல்லை சார், இதையும் நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் சொல்லணும் அப்படின்னார். சரிப்பா, ஊருக்கு போனதோ வேலையோ அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஆப்ரேஷன் காஸ்ட் என்னாச்சு, இன்வென்ட்ரி என்னாச்சு, த்ரூபுட் என்னாச்சு, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் பிளான்ட்டோட உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குதா அப்படின்னு. அப்படி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷப்படுறதுல அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா அதில் சந்தோஷப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொன்னார். இதை கேட்டது அலெக்ஸ் ரெகோவுக்கு காற்று போன பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியுமா? தொடர்ந்து பேசினார். இதை பாருங்க சார், எங்கள் பிளான்ட்டுக்கு மட்டும்தான் நான் இன்சார்ஜ். என்னால் அடித்து சொல்ல முடியும், ரோபோ வந்த பிறகு பிளான்ட்டோட திறன் கூடியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட பாகத்தை மனுஷங்க செய்கிறத விட ரோபோ பண்ணுறதுனால செலவு கணிசமாக குறைஞ்சிருக்கு. வேகமாகவும் பண்ணுது, அக்யூரேட்டாகவும் பண்ணுது. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னார். அதை கேட்ட ஜோனா, ஓ அப்படியா, அது சரி, ஏகப்பட்ட பணம் போட்டு ரோபோ வாங்கியிருக்கீங்க, அதை சும்மா வச்சிருக்க முடியாது, தொடர்ந்து வேலை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், ஆமாம்மா நிச்சயமா, இப்போது ஒரு எம்ப்ளாயே இருக்காங்க, சம்பளம் கொடுக்குறோம், அவங்களுக்கு வேலை கொடுக்காம வச்சுருந்தா அது கம்பெனிக்கு நஷ்டம் தானே. அதே போல் தானே ரோபோவும். இதுக்கு பேர் தான் எங்கள் பிஸ்னஸ் வேர்ல்டில் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார் அலெக்ஸ் ரெகோ. அதை கேட்டது ஜோனா, அப்படியா அப்படின்னு ஒரு போலி ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார். அது அலெக்ஸுக்கு நல்லாவே புரிஞ்சுது. அப்புறம் அப்படியே கேலியாக அலெக்ஸை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு, சரிப்பா அலெக்ஸ், நான் கடைசியாக இன்னொரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு உங்கள் கம்பெனியில் பெரும்பாலான ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய ஆர்டர் அரையும் குறையுமா அங்கங்கே ஸ்டாக் ஆகிருக்கு, கண்டினியூஸாக ஃப்ளோ இல்லை. நான் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டார். இதை கேட்டது அலெக்ஸ் ரெகோவுக்கு சுரீர்னுது. ஆஹா, என்னடா இவர் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே பேசுகிறாரே அப்படின்னு தோணுச்சு. ஜோனா சொன்னது உண்மை தானே. அலெக்ஸ் ரெகோவோட பிளான்ட்டில் எல்லா வேலையும் அரையும் குறையுமா தான் போயிட்டுருக்குது. சில வேலைகள் லாங் கியூ, அர்ஜென்ட்டு, மோஸ்ட் அர்ஜென்ட்டு, தலைபோகிற அவசரம், இப்படி தானே ஓடிட்டுருக்குது. எப்படி இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சார். அதை வாய் விட்டும் கேட்டார். சார், என்ன சார் நீங்கள் மந்திரவாதியா அப்படின்னார். அதுக்கு ஜோனா, இதை கண்டுபிடிக்க மாயமும் தேவையில்லை, மந்திரமும் தேவையில்லை. இப்போ நான் சொல்கிற பிரச்சனை உங்கள் தொழிற்சாலையில் மட்டும் இல்லை,
எனக்கு தெரிஞ்சு பல தொழிற்சாலைகள் இதான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அலெக்ஸ், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ப்ரொஃபஸர் தானே, எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னார். அதுக்கு ஜோனா, நான் இப்போ விஞ்ஞானிப்பா, சமீப காலமாக தொழிற்சாலைகளை பற்றியும் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேனேஜ்மெண்ட் சயின்ஸா அப்படின்னு கேட்டார் அலெக்ஸ். ஆமாப்பா, இப்போ தான் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பதில் சொன்னார் ஜோனா. ஆனால் ஒரு வகையில் அலெக்ஸுக்கு இது சந்தோஷம்தான். ஏன்னா கம்பெனியில் இருக்கிற மெயின் பிரச்சனையை கரெக்டாக பிடிச்சிட்டாருல்ல. சரின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கறதுக்குள்ள ஏர்போர்ட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதை கேட்டதும் ஜோனா நடக்க ஆரம்பிச்சிட்டார். அலெக்ஸ் குறுக்க ஓடி போய், சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க, டிஸ்கஷன் ஆரம்பித்து அப்படி பாதியில் விட்டுட்டு போனால் எப்படி அப்படின்னார். அதுக்கு ஜோனா, இப்போ தான் மீட் பண்ணோம், கிடைச்ச கேப்பில் இவ்வளோ தான் பேச முடியும். நம்ம பேசுனதை வச்சே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க ஆரம்பித்தார். இதை கேட்டதும் அலெக்ஸுக்கு சுரியனு கோபம் வந்தது. எங்கள் கம்பெனி ஒன்றும் காப்பாற்றுற அளவுக்கு மோசமான நிலைமையில இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னார். அதுக்கு ஜோனா, அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டார். அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான மூமெண்ட்டில் தன்னோட கோட் பாக்கெட்டில் வச்ச சுருட்டு தான் இது அப்படிங்கிறது அலெக்ஸ்க்கு இப்போ ஞாபகம் வந்தது. கூடவே தான் பில் பீச்சோட மீட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்தது. ஒரு வழியாக மீட்டிங் முடிஞ்சுது. அலெக்ஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுது. இப்போ தான் பிளான்ட் இருக்கிற கண்டிஷனில் அதை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் ஜோனா மட்டும்தான் அப்படின்னு. அவரை மீட் பண்ணாவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு தோணுச்சு. அவசரமாக பில்லுக்கு ஒரு நோட் எழுதினார். அவசர வேலையாக வெளியே போயிட்டுருக்கேன், மீண்டும் சந்திப்போம் அப்படி நோட் எழுதி வச்சுட்டு கடன் வெளியே ஓடினார். கூடவே ஒரு யோசனை வந்தது. இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் எப்படி நான் ஜோனாவை பிடிக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சார். ஜோனா கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப வேலிடான கேள்வி. ஒரு அலுவலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டார்கெட்னு இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே எல்லாருக்கும் ஒரே டார்கெட் தான், அது கம்பெனியோட ப்ராஃபிட். அதுக்கு தான் எல்லாரும் வேலை செய்யணும். அதை செஞ்சால் மட்டும்தான் கம்பெனி அடுத்த கட்டத்தை அடையும் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக புரிஞ்சுது. அப்படி எல்லாரோட ஒரே லட்சியம் என்னவாக இருக்க முடியும்? நிச்சயமாக லாபம்தான். அந்த லாபத்தை எப்படி உயர்த்த முடியும்? விற்பனையை உயர்த்தினாதான். விற்பனையை எப்படி உயர்த்த முடியும்? சரியான த்ரூபுட் கொடுத்தாதான். அந்த த்ரூபுட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது நம்ம பிளான்ட்டில். இதை சால்வ் பண்ணணும்னா ஜோனாவால் மட்டும்தான் முடியும். அவரை கண்டுபிடிச்சே ஆகணும். ஜோனாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி டக்குன்னு ஒரு மைண்டில் ஃப்ளாஷ் ஆச்சு. உடனே வண்டியை தான் அம்மாவோட வீட்டுக்கு செலுத்த ஆரம்பித்தார். அலெக்ஸோட அம்மா வசிச்சிட்டு இருந்தது கொஞ்சம் பழைய வீடு தான். போனதும் தடன்னு கதவு தட்டினார். அலெக்ஸோட அம்மா கதவை திறந்தாங்க. அலெக்ஸோட அவசரத்தை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் பயந்துட்டாங்க. என்னப்பா என்னாச்சு? ஜூலி, குழந்தைங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, என்ன திடீர்னு அன்அனௌன்ஸ்டாக வந்திருக்க அப்படின்னு யோசிச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. எனக்கு ஒன்று வேணும். நான் எம்பிஏ படிக்கும்போது நோட்டு புத்தகம்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்தேன்ல, அது எங்கன்னு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அதை கேட்டது அம்மா, என்ன ஏதோ எல்லாம் அந்த ஷெல்ஃபில் தான் போட்டு வச்சுருக்கேன், சரி நீ போய் என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு உனக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸோட அம்மா வெளில போயிட்டாங்க. அலெக்ஸ் அந்த ஷெல்ஃபோட சாவிக்கத்தை எடுத்தார். ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற நோட்டு, புத்தகங்கள், செய்தித்தாள்கள், பழைய ஃபோட்டோஸ் இப்படி ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பித்தார். அதை பார்த்ததும் ஒரு பெரிய மலைப்பே வந்தது. இந்த குவியலுக்குள்ளே நான் எப்படி ஜோனாவை கண்டுபிடிக்க போகிறேன்? ஆனால் அவர் கண்டுபிடிச்சு தானே ஆகணும். என்ன பண்ணார்?